ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வேக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொட்டிட்டு இதில் ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது வேகிற அளவுக்கு தான், ரொம்ப அதிகமாக இல்லை. நான் குட்டி செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் கடலைப்பருப்பு. இப்போது இதை நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நல்லா இப்போ வெந்துருச்சு கடலைப்பருப்பு. இப்போது இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 3 புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த புடலங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இதே மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் புடலங்காயும் இந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போது புடலங்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இந்த கடலைப்பருப்பு புடலங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பும் புடலங்காயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இந்த புடலங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போயே சேர்த்துடணும். பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு எல்லா கடலைப்பருப்பு புடலங்காயிலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புடலங்காய் வேகறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நல்லா சூப்பராக புடலங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்த புடலங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்ததுமே ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் குட்டி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வந்ததுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இந்த வெங்காயம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம இந்த புடலங்காயில் நம்ம சேர்த்துடலாம். புடலங்காயும் கடலைப்பருப்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நான் ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2, 3 சில்லு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அரை தண்ணியெலாம் அரைச்சிட்டு தேங்காய் பூவாக இதில் சேர்த்துட்டேன் ஒரு கை அளவுக்கு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி.